நான் கிறிஸ்தவனா பிறந்தேன். சரி. அதனால நான் இப்போ பைபிள்ல இருந்து என்ன பண்றேன்னா, நீங்க இப்போ சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு, சரி, அப்போ இந்த இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு, சரி, இது அது உண்மையோ பொய் அப்படிங்கறத நம்ம இப்போ ஓரளவுக்கு உணர முடியுது. அப்போ அதை வச்சு ஒவ்வொரு வசனங்களும் என்ன சொல்லியிருக்கு, அப்போ இடையில நிறைய சேர்க்கைகள்லாம் வந்திருக்கு, பிதற்றல்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. ஆனாலும் சில விஷயங்கள் வந்து இதே மாதிரி ஞானத்துக்குரியது நிறைய விஷயங்களும் இருக்கு எல்லாத்திலும், குர்ஆன்ல கூட அதே விஷயம். இதுதான் நான் என்னுடைய இது அப்படித்தான். எல்லா மகான்களும் உண்மையை போதிச்சாங்க சாமி. அதை அந்த வழியில வந்தவங்க அதெல்லாம் மிகைப்படுத்திக்கினாங்க எல்லா மகான்களும். ஏன்னா அவன் தொழிலுக்கு பொழப்புக்கு வந்தவனுங்கள்ல மகான்கள், உலகத்துக்காக வந்தவங்க. அவங்க வந்து சொன்னதெல்லாம் சத்தியமான விஷயம். ஆனா அந்த பேரு புகழுக்கு வாழ்ந்தாங்களே, அவங்க அதை மிகைப்படுத்திக்கினாங்க. ஆனா எல்லா மகானும் சத்தியத்தை பேசிக்கிறான். எந்த மகானையும் குறை சொல்லவே முடியாது. அது மதத்தை வச்சு பேசக்கூடாது, மகானை வச்சு பேசணும். மதத்தை வச்சு பேசினா குறைகள் வரும். யார் மதம் உயர்ந்தது, யார் மதம் தாழ்ந்தது? ஏசுநாதரை கும்பிட்டா சாக மாட்டானா? ஏசுநாதரை கும்பிட்டா நோயாளி இல்லையா? சிவத்தை கும்பிட்டா சாக மாட்டானா? சிவத்தை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் நோயாளி இல்லையா? அல்லாவை கும்பிட்றவன் சாக மாட்டானா? எல்லாருக்கும் மரணம் உண்டு. அதனால தான் சொல்றது, வெளியே கடவுளே கிடையாது, உனக்குள்ளதான் நடக்குது. அது முடிவு பண்றது தான் நீ வாழறதும் சாகறதும். மீதி எல்லாம் கற்பனை தான், கடவுள் தான். நிஜ கடவுள் உனக்குள்ளக்கிறது தான் கடவுள். அப்புறம் உலக விஷயங்களை பற்றி சில யோசிக்கிறோம். யோசித்த இடத்துலையே கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி மறந்துடுறோம். சரி. ஆனால் நீங்கள் கொடுத்த தீட்சையில் மட்டும் நினச்சா அது பிறகு நான் நினைக்காமலே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்காது. எப்படி? அது வேற, இது வேற. மற்ற விஷயம்லாம் நீ பைபிள் படித்தாலும் சரி, குர்ஆன் படித்தாலும் சரி, இல்லை சிவபுராணம் படித்தாலும் சரி, மன சம்பந்தப்பட்டது. அது வரைக்கும் தான் போகும். நான் கொடுக்குற தீட்சை அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவில் போகும்போது தான் அவனுக்கு ஆராயவே எண்ணம் வரும். மனசில் இருக்கிற வரைக்கும் அதை ஆராய மாட்டேன், உலக விஷயத்தில் தான் ஆசைப்படுவேன். ஆமாம் சார். அதனால் இது தீட்சை, உன்னையே நீ அறியுது, கடவுளை தேடுறது இல்லை இது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர். ஏன்னா குல்கந்தும் இளநியும் எது குடிச்சா கூட நிற்கவே இல்லையா? சரியா? நீ எத்தனை கடவுள் வழிபாடு பண்ணிருப்ப, எல்லையாவது என்ன வந்ததா? அப்படி போற மாதிரியே போக, வர மாதிரியே. சாமி 30 வருஷமா தேடி சாமி. சாமி நான் தான் சொல்றேனே, கடவுள்ன்றது ஒன்னே நீ. நீ இல்லைன்னா கடவுளே இல்லை. ஆமா, இந்த உண்மை இங்க தானே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஒவ்வொருத்தர் காலம் வரும்போது தான். என்ன பெங்களூர்ல இருந்து ஒருத்தன் போன் பண்ணான், ஆனா வரவே இல்லவன். சும்மா ஆதங்கத்தில் போன் பண்ணிடுறது. ஃபோன் பண்ணிவிட்டு, சாமி நான் இவ்வளோ வருஷமாக தேடினேன் சாமி. ஏன் சாமி எனக்கு இப்போ தான் கடவுள் அந்த வரல கொடுத்தாருன்னா. நான் சொன்னேன், கல்யாணம் ஆகிடுச்சப்பா அவனுக்கு. பசங்க இருக்குதா? 2 பசங்க இருக்குது சாமி. கல்யாணத்துக்கெல்லாம் போய்க்கிறியா அப்படின்னு. போய்க்கிறேன் சாமி. உன் பசங்க அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்குது இல்லை? பார்க்குது. உடனே வீட்டுக்கு வந்தோடனே உன் பசங்க கேட்குது, அப்பா எனக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்ப்பா? பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேனே? அதுக்கு வயசு வரணும், அதுக்கு பொறுப்பு வரணும், இதெல்லாம் வந்த பிறகு தான் பண்ணணும். கடவுளும் இதான் ஏன் பண்ணிக்கிறாங்க உனக்குன்னு. உனக்கு எந்த நேரத்தில் இது கிடைச்சா நீ இதில் முழுமையாக இருப்ப, எந்த காலத்தில் இது கிடைச்சா நீ இதை ஆராய்வ அப்படின்ற கடவுள் பார்த்து தான் என்கிட்ட அனுப்புகிறான். அப்போ இதுவும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். எல்லாமே காரணத்தோடு தான் நடக்குது, எல்லாமே காரியத்தோடு தான் நடக்குது. காரண காரியம் இல்லாத உலகத்துல ஒரு செயலும் கிடையாது. இன்னைக்கு தேடி இங்க வாரம் என்னாச்சுன்னா அதுக்கும் அந்த அதுதான் சாமி முடிவு. அது தேடுனாதான். இப்போ உலகத்துல எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது. கிறிஸ்துவ ஆசிரமம்னா கிறிஸ்டின் தான் இருப்பான், இந்து ஆசிரமம்னா இந்து தான் இருப்பான், முஸ்லீம் ஆசிரமம் முஸ்லீம் தான் இருப்பான். நம்ம ஆசிரமம் மாதிரி எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மதத்துக்காரனும் இருக்கிற ஆசிரமம் எங்கேயும் பார்க்க முடியாது. நம்ம கிட்ட முஸ்லீம் உபதேசம் வாங்கிக்கிறான், கிறிஸ்துவ உபதேசம் வாங்கிக்கிறான். 10 வருஷம். அது ஒண்ணு மட்டும் இல்ல, நான் போய் ஒரு 20-30 பேரை பார்த்துருப்பேன் இது மாதிரி சாமியாருங்கள் எல்லாம். சரி. ஆனா டாமினேஷன் அதிகம். எப்படின்னா ரோஜா பூவெல்லாம் பாதத்துல வச்சு அது என்னென்னமோ பண்றாங்க. இந்த திருவள்ளூர்ல கூட என்னென்னமோ பண்றாங்க. நான் அங்கேயும் போயிட்டு வந்தேன். நான் மட்டும்தான் வழிபாடு செய்யறதே தவிர எல்லாருமே விழுந்து வழிபாடு பண்றாங்க அதை. ஆனா அது பெரிய விஷயம் இல்லை. அவன் கால தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க, அத மாதிரி கொடுமை எங்கேயும் பார்க்க முடியாது சாமி. அந்த மாதிரிலாம் பண்றாங்க. வந்து ஆன்மீகமே கிடையாது. நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன், எவன் ஒருத்தன் கடவுளை பார்த்தானோ, எவன் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ, எந்த வேஷத்துக்கும் அடிமையாக மாட்டான், எந்த புகழுக்கும் அடிமையாக மாட்டான். அதை பார்க்காத வேஷம் கட்டவங்களாம் இதுக்கு அடிமையாகிடுவான் அப்படின்னு. அதனால நான் எந்த நிலையும் நான் சாகிற வரைக்கும் இப்படி தான் சாமி இருப்பேன். மாலை போடுறாங்க, அதுவே எனக்கு ஏற்றுக்கல. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து அந்த இதுக்கு வந்துடுறாங்க. அவங்க காலிலே விழக்கூடாதுன்றேன் நான். சீடர்கள் காலில் ஒன்றும், அது குரு சீடனுடைய கடமை.
ஆனால் வெளியாளுங்க காலில் விழக்கூடாதுன்றாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பும் போதே குரு காலில் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்துடுறாங்க. அது நான் தடுக்க முடியல. இல்ல காலில் விழுந்து கும்பிடுறத பத்தி இல்ல. இன்னும் கனவீன அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம். அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் அதை தவிர்க்க முடியல. மாலை போடுறாங்க, அதுவும் வேற வழி இல்லை. அப்போ உடனே கைட்டு வச்சிருவேன். இந்த வேஷம் கட்டுறவெல்லாம் நமக்கு ஒத்துக்காது சாமி. ஏன்னா நான் பேசுறதும் சரி, நான் வாழ்க்கையில் நடந்துக்கிறதும் சரி, நிஜத்தை தேடணுன்றவன் நான். எல்லா சீடர்களுக்கும் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்காது, நீ ஆராய்ஞ்சி பாரு உண்மையை. என் பேச்சு வேணா, நான் 1000 பொய் சொல்லுவேன், நீ யோசி எது உண்மை நீ தேடு. உனக்குள்ள உண்மை இருக்குது, அதை நீ தேடி எடுக்கிறது கஷ்டம், தேடு, அதுதான் வழி அதுக்குன்ற. இதை விட மோசம் ஒரு குருக்கிட்ட போயிருந்தேன், உன் ஆன்மாவை கடைசி காலத்தில் நீங்கள் இறக்கும் தருவாயில் ஈடேற்றுறதுக்கு நான் வந்து அதில் ஏற்றி விட்டா தான் போகும்னு சொன்னவர் இருக்கார். ஆனால் அவர் போயிட்டார். அவர் அடுத்த 2-3 மாதத்துலேயே போயிட்டார். ஆந்திராவில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாய் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பாவமன்னிப்பு சீட்டு கொடுத்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் வாங்கினது. எவன்டா பாவம் பண்ணு, உன் பாவத்தையே உன்னால் தீர்க்க முடியாது, எனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பேன் நீ? கடவுளாலேயே எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. நான் பண்ணதை நான் தான் அனுபவிக்கணும். கடவுள் எந்த கடவுள் அனுபவிப்பேன், ஏமாத்துற எல்லாம் இருக்கக்கூடாது சாமி. இதை மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன் சாமி. நீ யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சியோ, யாருக்கு விரோதமா நீ தான் அனுபவிக்கணும். நேத்து பிறந்து இன்னைக்கு சாவர உனக்கே இவ்வளவு புத்திக்குத. இறப்பு பிறப்பு இல்லாத கடவுளுக்கு எவ்வளவு புத்தி இருக்கும். நீ ஜெயித்து போத்துல இருந்தாலும் வாங்கிக்கிறதுக்கு முட்டாள அவன். உலகத்தையே படிச்சுட்டு ஒரு கொடையின் கீழே ஆட்சி பண்ணின்னுக்கிறான். அவனுக்கு தெரியாத நீ எப்படியா பாட்டு அயோக்கியன்டான்ட்டு நீ செய்த பாவத்தெல்லாம் வாங்கிப்பானா? நீ தான் அனுபவிக்கணும். இதில் எந்த மாற்றம் இங்கே மாட்டாங்க இதெல்லாம் கிடையாது. மனுஷன் செய்த பாவத்தை நீ தான்டா அனுபவிக்கணும், செய்த நன்மையை நீ தான் அனுபவிக்க போற. இது 2 தவிர இங்கே எந்த கடவுளுக்கும் இங்கே வேலையே கிடையாது. அவன் எவன் கடவுளாக இருந்தாலும் சரி. சரிதான் சார். ரொம்ப நன்றி சாமி.